நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் அநேக விஷயங்களிலே நாம் மலைகளைப் போல நம்பியிருந்த நபர்கள் நம்முடைய நம்பிக்கைக்கு அபாத்திரமாய் நம்மளை நம்பியிருந்த காரியங்களில் அவர்கள் நம்ம கையை விரித்து விட்டுருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் மலைகளே விலகி போனாலும் என்று சொல்லி தான் அதற்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் எந்த விஷயத்தை இது நல்லா நமக்கு கை கொடுக்கும், இந்த விஷயந்தான் நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு போகும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயமே கூட நம்ம கைகளை என்ன செய்தலாம், கைவிரிச்சிடலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை என்ன செய்வதில்லை, விலகுவதில்லை. அதாவது மலையை போல சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை எதன் மேலாவது வைத்திருப்போமானால் இந்த காலவெளியிலே கர்த்தர் நமக்கு அதை நினைப்பூட்டுகிறார். மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை என்னை விட்டு விலகாதிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், உன் பாதைகள்லாம் செவ்வையாக்குவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அந்த மலைகளிலும் அந்த பள்ளத்தாக்குகளிலும் கர்த்தர் நமக்காக ஒரு பாதையை திறந்தருள்வார். ஹல்லேலூயா. வழியே இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டு இந்த வேளையில் வந்திருக்கலாம். ஆனால் அந்த வழி தெரியாத இடத்துல நமக்காக வனாந்திரத்தில் வழியை கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், உன் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு.
உயர்த்தட்டும், துதியின் சத்தம் உயரட்டும், துதியின் சத்தம் உயரட்டும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோம். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆவில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி இந்த காலவெளியிலே என் தேவன் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். நான் நிற்கிறதான இந்த சூழ்நிலையில, நான் கைவிடப்பட்டு நிற்கிறதான இந்த சூழ்நிலையிலும் என்னை தாங்கி பிடித்து நடத்துவதற்கு, இந்த வருஷத்திலும் என்னை நடத்தி வருவதற்கு அவர் போதுமானவர், அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களை எழுந்து நின்று ஒரு தாகத்தோடு கூட இந்த காலவெளியிலே என்னை நிரப்பும்படியா, என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக ஆண்டவரே, என் குடம் ஆண்டவரே குறைவுள்ளதாக போகக்கூடாது. நான் வந்த வண்ணமே திரும்பி போகக்கூடாது ஆண்டவரே, அது அரை குறையோடு போகக்கூடாது. நான் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆண்டவரே நான் நிரம்பின ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 30, 60, 100 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். 100 மடங்கு பலனை அவன் பெற்றுக்கொண்டான். இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நீங்கள் எதை விதைக்க போகிறீர்கள்? துதியின் ஹல்லேலூயா சத்தம் உயரட்டும். இந்த காலவெளியிலே துதித்தலோடு உண்மையுள்ள இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆராதிக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்மை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. என்னுடைய அபிஷேகம் ஆண்டவரே, நுகங்கள் ஆண்டவரே முறிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. என்னுடைய அபிஷேகம் இந்த காலவெளியிலே நுகங்கள் முறிக்கத்தக்கதான ஒரு புதிய அபிஷேகம் எனக்குள் ஊற்றப்படுவதாக. கரங்களை தட்டி ஆவில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஹல்லேலூயா ஒரு உயிருள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர், நாம் இந்த காலவெளியில் ஆராதிக்க வந்திருக்கிறோம். மாம்சத்தில் ஹல்லேலூயா இருக்கிறவர்கள், ஜீவனுள்ளவர்கள், நாசிலே சுவாசம் உள்ளவர்கள் கர்த்தரை துதிப்பார்களாக. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுங்க. கொஞ்சம் கரங்களை தட்டி உற்சாகமாய் உற்சாகமாய் கொஞ்சம் பலனை செலவழித்து முழு இதயத்தோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்க பலனை அல்லப்பா, உங்க பலன் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும்
எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, ஊற்று. ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே ஒவ்வொருவருக்குள்ள புறப்பட்டு வருவதாக. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. என் பாத்திரம், சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த காலவெளியில் என் பாத்திரம் நிரம்பி, என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என்னை அழைத்தவர், என்னை அபிஷேகித்தவரே, என் ஜீவ ஊற்று ஒரு நாள் வற்றி போகாத ஆண்டவரே. இந்த காலவெளியிலே எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே. என் பாத்திரம் பரிசுத்தமாக்கப்படட்டும், கர்த்தர் நிரப்பத்தக்கதாக. இந்த காலவெளியில் என் பாத்திரம் பரிசுத்தமாக்கப்பட்டதாக என்னை நிரப்புவதற்கு ஆயத்தமாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வழிந்து ஓடுகின்றதே அபிஷேக நதினாலே, அகிலமெங்கோ பரவிடுவேன். அபிஷேக நதினாலே, ஒரு நதியாக, ஒரு ஜீவ நதியாக நான் இருக்கிற இடத்திலிருந்து ஆழமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம். விசுவாசத்தோட கரங்களை தட்டி நான் போகும் இடமெல்லாம் சொல்லுங்க, சொல்வோம். பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. என் பாத்திரம் தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர். இந்த காலவெளியில் உண்மையாய் தாகத்தோடு வந்திருக்கிறவர், நிரப்பத்தக்கதாக தேவ பிரசன்னம் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இந்த காலவெளியிலே ஓடுகின்றதே ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த, எனக்குள் இருக்கிற சந்தோஷம், எனக்குள் இருக்கிற உற்சாகம், எனக்குள் இருக்கிற அக்கினி என்னை சுற்றியவர்களை பற்றி பிடிக்கட்டும். ஒரு துணியின் ஆடை இந்த காலவெளியிலே இடுவே, துதி உடை போட்டிடுவே. ஹல்லேலூயா. இடுவே, அலங்காரமாக்கிடுவே. ஒரு உயிருள்ள ஆராதனை, ஒரு உயிருள்ள ஆராதனையாக என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே. கண்களை மூடி அல்ல, இருக்குதான இடங்களிலே கர்த்தருடைய முகத்தை பார்த்து, என் தேவனாகிய கர்த்தர் என் இருதயத்திலே நான் அபிஷேகத்தால் நிரப்பக்கூடாத அளவுக்கு என்னை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிற காரியங்கள் இந்த காலவெளியிலே அது முற்றிலுமாய் ஒழிக்கப்படுவதாக, அது முற்றிலுமாய் நீக்கப்படுவதாக நான் என்னை விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் பொது கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்து மருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே. கரங்களை தட்டின உற்சாகமாய் முழு வெள்ளத்தோடு இந்த கால
என்னை நிரப்புகிற ஒரு வல்லமை, நிரம்பி வழிகிற அபிஷேகத்தின் வல்லமை, என் நுகங்கள், சோர்வுகள், அசதிகள், வியாதிகளை நீக்குகிற ஒரு வல்லமை இந்த காலவெளியிலே நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே. ஒரு உயிருள்ள ஆராதனை இந்த காலவெளியிலே ஒரு புதிய பலன் எனக்குள், புதிய அபிஷேகத்தின் வல்லமை என்னை நிரப்புவதாக. ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமையால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே. நிரம்பி நிரம்பி வழிகின்ற, என்னை நிரப்பி வழிகிற, நிரப்பி வழிகிற ஒரு அனுபவம். நான் போகிற இடமெல்லாம் ஆண்டவரே பரிசுத்தம், நான் போகிற இடமெல்லாம் சுகம், நான் போகிற இடங்களில் எல்லாம் ஆரோக்கியம் உண்டாயிருப்பதாக. நான் போகிற இடங்களில் சமாதானம். ஹல்லேலூயா. நான் கால் வைக்கிற இடத்துல ஆண்டவரே ஹல்லேலூயா அற்புதங்கள், அதிசயங்கள். ஹல்லேலூயா. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. இந்த காலவெளியில கரங்களை தட்டி வாலிப பிள்ளைகள் அபிஷேகத்தை நிரம்பி ஒரு பலக சாந்தரமொசே ரேமனகதி ஹந்தலர ரேக பல 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 பொஷபலபா ஒரு பலகதி ஹந்தலர ரேக பலபோ. ஒரு நுகங்கள் முறிக்கப்படுகிறது, நம்முடைய நுகங்கள் முறிக்கப்படுகிறது, நம்முடைய நுகம் முறிக்கப்பட்டு விடுகிறது. ஹல்லேலூயா. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. சோர்வுகள் இந்த காலவெளியில், ஓ ஹல்லேலூயா, அசதிகள், ஹல்லேலூயா, வியாதியின் படுக்கைகள் இயேசுவின் நாமத்தில் எங்கள் குடும்பங்கள் எல்லைகளை விட்டு ஹல்லேலூயா நசனாக இயேசுவின் நாமத்தினாலே, நசனாக இயேசுவின் நாமத்தினாலே என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, நசனாக இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன பொழுது அந்த அபிஷேகத்தால், அந்த வல்லமையால், நீர் கொடுத்த அதிகாரத்தால் முடவர்கள் நடக்கச் செய்தீர் ஆண்டவரே. ஒரு வல்லமையான ஹல்லேலூயா, ஒரு அபிஷேகத்தினாலே நுகங்கள் இந்த காலவெளியில் அது முறிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு, இயேசு எனும் நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசு எனும் நாமத்தில், இயேசு எனும் நாமத்தில், இயேசு என்கிற நாமம் சொன்னால் போதுமே, இயேசு என்கிற நாமம் சொன்னால் போதும். இயேசு 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 என்று சொல்லும் பொழுது ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்கிறேன் விடுதலை, பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை, பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே. பெற்றுக்கொள்கிறேன் விடுதலை, பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை, பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், விசுவாசத்தோடே இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய நாமத்திலே சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம். பெற்றுக்கொள்கிறேன் விடுதலையை, பெற்றுக்கொள்ள தள்ளுபகளால் சுகம், காயங்களினாலே விடுதலை, நிற்க முடியாத பிரச்சனைகள் இந்த கால வேளையிலே நாம் விசுவாசிக்கிற வேளையிலேயே ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால்
துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. சேர்ந்து சொல்வோம். உம்மை துதிக்காமல் உங்க பிரசன்னத்தை உயர்த்தாமல் அந்த சிலுவையை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. ஹல்லேலூயா. 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 சத்தமாய் கடைசியாய் ஒரு விசை கூட ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஆராதனை. ஜீவனுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் ஆண்டவர். மீதியான ஆராதனை வேலையுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.